அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹமத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரபில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாய் முர்சலீன் நபீனா முஹம்மத் வ ஆலிஹி வசாபிஹி அஜ்மயின். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, பிரமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹ்வுடைய அருளால் அனைவரும் நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது திருக்குர்ஆன் இறைவேதம் என்பதற்கான அறிவியல் சான்றுகள் பாகம் 27, அச்சம் தீர வழி. அதாவது 28வது அத்தியாயம் 31வது வசனத்தில் உமது கைத்தடியை போடுவீராக என்றான். யாரு? அல்லாஹ். யாரை பார்த்து? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்த்து. அதை சீரும் பாம்பாக அவங்க கைத்தறியை கீழே போடுறாங்க. போட்ட உடனே அதை சீரும் பாம்பாக கண்டபோது திரும்பி பார்க்காமல் பின்வாங்கி ஓடினார். உடனே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன், மூசாவே முன்னே வாரும், அஞ்சாதீர், நீர் அச்சமற்றவாவீர், என்ன அச்சமற்றவராவீர் என்று 28வது அத்தியாயம் 31வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். மேலும் 32வது வசனத்தில் உமது கையை உமது சட்டை பைக்குள் நுழைப்பீராக, எவ்வித தீங்குமின்றி வெண்மையாக அது வெளிப்படும். பயத்தின் போது உமது விலாபுரத்தை ஒடுக்கிக் கொள்வீராக. இவ்விரண்டும் உமது இறைவனிடமிருந்து ஃபிரௌனுக்காகவும் அவனது சபையோருக்காகவும் உள்ள 2 சான்றுகளாகும். அவர்கள் குற்றம் புரியும் கூட்டமாக உள்ளார்கள் என்று சொல்கிறான். ஆக 28வது அத்தியாயம் 31, 32 வசனங்களில் கைத்தடியை பாம்பாக மாற்றுதல், கையிலிருந்து வெளிச்சம் வருதல், பயத்தின் போது 2 கைகளையும் ஒடுக்கி பயத்திலிருந்து விடுபடுதல் ஆகிய அற்புதங்கள் மூசா நபிக்கு வழங்கப்பட்டதாக கூறப்பட்டுள்ளன. அதைத் தொடர்ந்து இவ்விரண்டும் அற்புதங்கள் என்று கூறப்பட்டுள்ளது. 3 அற்புதங்களை பற்றி கூறிவிட்டு 2 அற்புதங்கள் என ஏன் அல்லாஹ் கூற வேண்டும்? இவ்வாறு கூறியதில் மாபெரும் மனோதத்துவ அறிவியல் அடங்கியுள்ளது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்காகத்தான் இந்த காணொளி, இந்த விளக்கம். இந்த வசனத்தில் 3 விஷயங்கள் கூறப்பட்டாலும் அவற்றில் 2 மட்டுமே மூசா நபிக்கு வழங்கப்பட்ட அற்புதமாகும். அச்சம் ஏற்படும் போது கைகளை ஒடுக்கிக் கொள்ள வேண்டும் என்பது மூசா நபிக்கு மட்டும் வழங்கப்பட்ட அற்புதம் அல்ல, அது அனைவருக்கும், அனைத்து மனிதர்களுக்கும் பொதுவானது. இதனால் தான் எண்ணி சொல்லும்போது 2 அற்புதங்கள் என அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அச்சம் ஏற்படும் போது இதயம் கடுமையாக வேலை செய்யும், படபடப்பு அதிகரிக்கும். இதை தவிர்க்க நெஞ்சை நிமிர்த்தி கொள்ளாமல் பறவை போல கைகளை ஒடுக்கி தொய்வாக வைத்து கொண்டால் இதயத்திற்கு அதிக இடம் கிடைக்கின்றது. நெருக்கடியின்றி அது வேலை செய்யும். படபடப்பு குறைந்து அச்சம் விலகும். அது மட்டுமின்றி கைகளை ஒடுக்கி கொள்ளும்போது யாரோ நம்மை அரவணைப்பது போன்ற எண்ணம் ஏற்பட்டு மேலும் சகஜ நிலைக்கு நம்மை கொண்டு வந்துவிடும். இந்த மாபெரும் அனுபவ உண்மையை தான் இவ்வசனம் கூறுகின்றன. எனவே உங்களுடைய ஆதரவுக்கும் அன்புக்கும் நன்றி கூறி இந்த காணொளி நிறைவு செய்கிறேன். மேலதிக விளக்கங்களை அடுத்தடுத்த வீடியோக்களில் பார்ப்போம். ஜஸாக்கல்லாஹ் ஹைர். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.